நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதத்தில் உண்டான பருவங்கள் 18, உபபர்வங்கள் 95 அல்லது 99ன்னு சொல்லுவதும் உண்டு. 2000க்கும் மேற்பட்ட அத்தியாயங்கள், 1,00,000 ஸ்லோகங்கள். இவ்வளவு பெருத்த பாரதத்தை தான் தனி ஒருத்தராக உபனிஷத்துக்கள் என்னும் கடலிலிருந்து கடைந்து எடுத்து கொடுத்தார் வேதவியாசர். அவரை வணங்கி ஆதி பர்வத்தினுடைய அர்த்தங்கள் என்னங்கிறதை தொடர்ந்து பார்ப்போம். நேத்திக்கு நாம் கடைசியாக பௌலோம பர்வா என்று பார்த்தோம். புலோமா பிருகுவனுடைய மனைவி. அவர்களுக்குத்தான் ச்யவனர் பிறந்தார். சில பிள்ளைகள்லாம் அபிவாதனம் பண்ணும்போது பார்கவ ச்யவன என்று சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிருகுவனுடைய பிள்ளைங்கிறதுனால பார்கவர், கர்ப்பம் நழுவி விழுந்துடுத்துங்கிறதுனால ச்யவனர். அதனால தான் பார்கவ ச்யவனர் என்ன அவருக்கு பேர் வந்தது. அவருக்கு குமாரர் பிறந்தார், பிரமதின்னு பேர். ச்யவனருக்கும் சுகன்யாவுக்கும் திருமணம் நடந்து பிரமதி பிறந்தார். பிரமதிக்கும் கிருதாச்சி என்னும் அப்சரஸ்திரீக்கும் திருமணம் நடந்து ருரு பிறந்தார். அந்த ருருவுக்குத்தான் மனைவி பிரமத்வரா. அவர்கள் இருவருக்கும் சுனகர் பிறந்தார். அந்த சுனகருக்கு சௌனகர் பிறந்தார் என்கிற அளவுக்கு கதை பார்த்துட்டோம். இதெல்லாம் பௌலோம பர்வத்தில் பார்த்தது. அதற்கப்புறம் உத்தங்கர், நேற்றுக்கு நம்ம கடைசியாக பார்த்தது எது? உத்தங்கர் ஜனமேஜயனிடத்தில் போனார். அவனை சர்ப்பயாகம் பண்ணுவதற்காக தூண்டினார்ங்கிற அளவுக்கு பார்த்தோம். எதுக்காக? தக்ஷகன்கிற பாம்பு அவரை துன்பம் கொடுத்தது. அதே மாதிரி ஜனமேஜயனுடைய தந்தையார் பரீட்சித்து, அவருக்கு அந்த பாம்பு தான் கடிச்சு அவர் பிராணம் போச்சு. அதனால் அந்த சர்ப்பங்களையெல்லாம் அழிக்கிறதுக்காக நீர் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று உத்தங்கர் போய் தூண்டினார். ஜனமேஜயர் செய்ய முற்பட்டாருங்கிற அளவுக்கு பார்த்தோம். அந்த சமயத்தில் தான் மற்றொரு கதை கேள்விப்பட்டோம். ரூரு தன்னுடைய மனைவியை பாம்பு கடிச்சு தான் அவர் பிராணம் போச்சு. அப்புறம் தன்னுடைய ஆயுசுல பாதியை கொடுத்து தான் மீட்டோங்கிறதுனாலே அவருக்கு கோபத்தினால் பார்க்குற பாம்பையெல்லாம் அடித்து வீழ்த்த ஆரம்பித்தார். அப்போ தான் சஹஸ்ரதேவர்னு ஒருத்தர் சாபவசத்தால் டுண்டுபம் என்கிற பாம்பா கிடந்தது. அது ஒரு நீர்ப்பாம்பு. அதை இவர் அடிக்க போக, அது என்னை அடிக்க வேண்டாம், நான் சாபத்தினால் கிடக்கிறேன், உம்மை பார்வைப்பட்ட உடனே விமோச்சனமாயிடும்னு நான் பெற்றிருக்கிறேன், நீர் என்ன இவ்வளவு தூரம் பாம்பு அடிச்சுருக்கீர், இந்த பாம்பு எல்லாத்தையும் ரட்சித்து கொடுக்க போகிறது ஆஸ்திகருங்கிற ரிஷிபுத்திரர். ஆஸ்திகர் தான் இதை ரட்சித்து கொடுக்க போகிறார் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது நிறுத்தி விடுத்து. இப்போ ருருவுக்கு ஆசை, ஆஸ்திகர் ஆறு, அவர் எதுக்காக பாம்புகளை எல்லாம் ரட்சித்தார், பாம்புகளுக்கு என்ன ஆபத்து வந்தது, இதை தெரிஞ்சுக்கணும்னு ருருவுக்கு ஆசை. திரும்ப தன் தந்தையாரிடத்தில் ஓடினார். பிரமதி இப்போ கதை சொல்ல போகிறார். எப்படி ஜனமேஜய மகாராஜா சர்ப்பயாகம் பண்ண ஆரம்பித்தது, அதில் எல்லா பாம்புகளும் வந்து விழப்போகிறது, அந்த பாம்புகளை எல்லாம் ஆஸ்திகருங்கிறவர் தான் காப்பாற்றி கொடுக்குறார். இப்போ அவரை பற்றின கதை. ஆனால் இந்த ஒரு பருவத்தினுடைய இந்த கதைக்குள்ளாக ரொம்ப நிறைய கதைகள் அடங்கியிருக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது ஆஸ்திக பருவா. இதுக்கு பேர் வந்தது காரணம், ஏற்கனவே பௌலோம பருவா அவ பேருங்கிறதுனால பௌலோம பருவா, அனுக்கிரமணிகா தொடக்கங்கிறதுனால அனுக்கிரமணிகா, பர்வ சங்கிரகம் அந்தந்த பர்வத்தினுடைய சங்கிரகம் சொன்னதுனால பர்வ சங்கிரகம். இப்போ ஆஸ்திக ரிஷியை பற்றின கதை சொல்ல போகிறார். ஜரத்காருன்னு ஒருத்தர். அவருக்கு நாககன்னிகைக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த நாககன்னிகை வேற யாரும் இல்லை, வாசுகிங்கிற பாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. பெருமாள் 1000 தோளாலே அலைகடல் கடைந்தார், பார்க்கடலை கடைந்தார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. அசுரர்கள் கை வலுத்து போச்சு. அமிர்தத்தை சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும்னு தேவர்களுக்கு எண்ணத்தை தோற்றுவித்ததே பெருமாள் தான். எனக்கு படுக்கையாக இருக்கிற பார்க்கடலை கடைஞ்சிருங்கோ, மந்தர பர்வத்தத்தை மத்தாக நாட்டுங்கள்,
வாசுகியை நாணாக கயிறாக சுத்துங்கள், சுற்றி பார்க்கடலை கடைங்கோ, அமிர்தம் கிடைக்கும், கிடைக்கும் எடுத்து சாப்பிடுங்கோன்னு சொல்லிட்டு கடைசியில் அவளால் கடைய முடியல, ஒதுக்கிவிட்டு இவரே தான் கடைஞ்சார். கடைஞ்சப்புறம் அமிர்த வந்தத்தையும் அவா பிரிச்சுக்க முடியல, இவர் தான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஒதுக்கிவிட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார். இந்த மொத்த சரித்திரமே இப்போ வரப்போகிறதிங்க. அது எதுக்கு? பார்க்கடல் கடைந்த சரித்திரம் இப்போ எதற்கு? அது எப்போவோ கிருத்தயுகத்தில் நடந்ததுன்னா நாம் இப்போ துவாபர யுகத்தில்னா இருக்கோம்னு உங்களுக்கு தோன்ற சொல்லியோ. கிழியே சொன்னேனே, ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறச்சே ஒரு வார்த்தை இப்படி பேச்சு வாக்கில் வந்ததுன்னு வச்சுங்க, அதை பிடிச்சுனுட்றா கேட்குற ரிஷிகள்லாம். அது என்ன கதை? ஒரு வார்த்தை சொன்னீரே, அதை பற்றி சொல்ல வேண்டும். இப்போ எதனால் இது வந்ததுன்னு பார்ப்போம். ஜரத்காருன்னு ரிஷி. அவர் சிறந்த தபஸ்வி, அதிகமான நிஷ்டையில் இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கொள்வதாக இல்லை, பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தார். கிமர்த்தம் ராஜசார்தூலா சராஜா ஜனமேஜயா சர்ப்பசத்ரேண சர்ப்பாணாம் கதோந்தம் தத் வதஸ்வமே நிகிலேன யதா தத்துவம் சௌதே சர்வம் அசேஷதா. சௌனகர் கேட்கிறார் சூத பௌராணிகரை பார்த்து. சூதர் ரோமஹர்ஷனர், உக்ரஸ்ரவசனுடைய குமாரர். அவர் தான் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காருங்கிறதையும் பார்த்துட்டோம். அவரை பார்த்து கேட்குறார், ஒன்று மிச்சம் விடாமல் எல்லா செய்திகளையும் எனக்கு சொல்லணும். எதற்காக சத்திரயாகம் நடந்தது? எதுக்காக சர்ப்பயாகத்தை ஜனமேஜயன் பண்ணார்? அவருக்கும் சர்ப்பங்களுக்கும் என்ன விரோதம்? அனைத்தையும் தேவரீர் சொல்லணும்னு கேட்கிறார். அப்போ சௌதி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆஸ்தீகஸ்ய பிதாஹ்யாசீத் பிரஜாபதி சமः பிரபு பிரம்மச்சாரி யதாஹாரா தபஸ்யுக்ரே ரதசதா. அதீத தபஸ், உக்ரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ஜரத்காரு. அவருடைய மகன்தான் ஆஸ்தீகன். ஜரத்காருவுக்கும் வாசுகி பாம்பனுடைய தங்கையா இருக்கிற நாககன்னிகா, அவளுக்கும் கல்யாணம் நடந்து அவர்களுக்கு ஆஸ்தீகன்கிற பிள்ளை பிறக்கிறான். அவனுக்கு ஒரு பெருமை, பிரம்மாவிடத்திலேயே வரம் வாங்க போகிறான். அந்த வரத்தின் சிறப்பால் தான் சர்ப்பயாகத்தை ஜனமேஜயர் பயன் இருக்கிறச்சே அதில் விழறத்துக்கு வந்த மொத்த சர்ப்பங்களையும் ஆஸ்திகர் ரட்சித்து விட்டுடுறார். இவருடைய முயற்சியால் தான் பாம்புகள்லாம் காப்பாற்றப்பட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜரத்காரு ரிதிக்யாத ஊர்த்வரேதா மகாதபாக யாயாவராணாம் பிரவரஹ தர்மஜ்ஞ சம்ஸ்ருதவ்ரதா. இவர்களுடைய பித்திருக்கள் இந்த ரிஷி ஜரத்காரு. ஜரத்காரு நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் யாயாவாரர்னு ஒரு பெரிய ரிஷிகணம், அந்த ரிஷிகணத்தில் சேர்ந்தவர். அப்படின்னா அவள் எல்லாருக்குமே நிஷ்டை அதிகம். இவருடைய முன்னோர்கள்லாம் பித்திருக்கள், அவர்கள்லாம் பித்ருலோகத்தில் இருப்பாளோ இல்லையோ, அங்கே இருக்கிறவாள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறதை இவர் ஒரு நாள் பார்த்தார். ஏன் நம்ம பித்திருக்கள்லாம் வருத்தமாக இருக்கா? அவளுக்கு ஏதான ஆபத்தா? ஏன் அவர்களுக்கு மேலே மோட்சம் கிடைக்க போகிறது இல்லையா? என்ன நினச்சின்னு அவளை பார்த்து கேட்டார், என்னத்துக்காக நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்கள்? அப்போ யாயாவார பிருத்துக்கள் பதில் சொல்கிறா. யாயாவரா நாம வயம் ரிஷயா சம்ஸ்ருத விரதாக சந்தான பிரக்ஷயாத் பிரம்மன்னு அதோகச்சாம மேதினின். நாங்கள்லாம் வேற எதுக்கும் வருத்தப்படலே, எங்களுக்கு இப்போ பிண்டப்பிரதானம் கிடைக்கலையே, இப்போ உதக்கம் தண்ணீர் கிடைக்கலையே, அதெல்லாம் எங்கள் வருத்தம் இல்லை. தபஸெல்லாம் நன்னத்தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய வம்சத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கான், சொன்ன சொல்படி கேட்க மாட்டேங்கிறான், நல்ல ரிஷி, நன்னா தபஸ் பண்ணுறான், ஆனால் சந்தான பாக்கியம் இருந்தால் தான் பித்திருக்களுக்கு ஏற்றம்னு அவன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் எங்களுக்கு எங்கள் வம்சமே நின்று போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ யார் அப்புறம் எங்களுக்கு பிண்டங்கள் கொடுப்பா, யார் உதகம் கொடுப்பா, அதனால தலைகுப்புற நாங்கள்லாம் உழுந்துடுவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அவள் இந்த பிள்ளை தான் அது. இந்த பிள்ளையை பற்றி தான் பித்திருக்கள் பேசின்னு இருக்கா. அதை இவனிடத்திலேயே சொல்கிறா. யார் அந்த பிள்ளையன்னு இவன் மெதுவாக கேட்குறான். ஜரத்காருன்னு அவனுக்கு பேர். ரொம்ப சிறந்த தபஸ்வி. ஆனால் அவன் தான் பிள்ளை பத்துக்க மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல. அது கண்டு தான் வருத்தம். மம பூர்வே பவந்தோவை பிதரஹாச பிதாமகாக ப்ரூதகிம் கிரவாண்யப்ய ஜரத்காரு ரஹம் ஸ்வயம். சட்டுன்னு கீழே விழுந்து நமஸ்கரித்து கை கூப்புறான். அடியேன் தான் அந்த ஜரத்காரு. யாரையோ ஒருத்தரை வெசின்று கீழே தன் அழியா, அந்த வெய்யப்படுற ஆத்மா நான் தான். அடியேன் இப்போ உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உன்னுடைய இந்த பிரம்மச்சரிய விரதத்தை முதல்ல விடணும், விட்டுட்டு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவருடைய பிரித்துக்கரெல்லாம் பிரார்த்திக்கிறா. சரி, நான் ஒரு நிஷ்டையில் இருந்தேன், எப்படியும் பிரம்மச்சாரியாக இருக்கணும், மோட்சத்தை அடையணும்ட்டு கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுண்டு தான் மோட்சம் அடையணுமோ என்னமோ. அப்படின்னாலும் எனக்கு சரி, உங்கள் மனசு திருப்தி பட்டுதுன்னா எங்களுக்கு திருப்தி. ஏன்னா பித்திருக்களை திருப்தி செய்தாலே நாம் ரொம்ப நன்னா இருப்போம்.
அதனால தான் அமாவாசை தர்ப்பணமோ ஸ்ராத்தமோ இல்லை பர்வகாலத்து தர்ப்பணமோ, அது பௌர்ணமி, அமாவாசை, மாசப்பிரவேசம் அல்லது கிரகண உபராக புண்ணியகாலம், இப்படி இருக்கிறச்செல்லாம் ஒரு நாள் தர்ப்பணாதி கைங்கரியத்தை விட்டுடக்கூடாது. பித்ருசாபங்கிறோம். அவள் ஒன்றும் சாபம்லாம் போட மாட்டாள். எங்கேயானு தாத்தா பாட்டி பேரனை சபிப்பாளான்னு அப்படி செய்ய மாட்டாள். ஆனால் பித்ருசாபம்னா என்ன? நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை சரியாக பண்ணாட்டால் பெருமான் திருவுள்ளம் கொதித்து போகிறது. நான் சாஸ்திரத்தில் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், இவன் பண்ணாமல் இருக்கானேன்னு கொதிக்கிறார். அந்த கொதிப்பு நம்ம தலையில் விடியறது. ஆக பித்திருக்கள் விஷயமாக பண்ணப்படாத ஒன்று பெருமானிடத்தில் கோபத்தை ஏற்படுத்தி அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே தவிர நேர பித்திருக்கள் நீ வீணா போயிடுவான்னு சபிப்பான்னதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்பா அம்மாவே பிள்ளையை அடித்தாலும் புடைச்சாலும் தாத்தா பாட்டி எங்கேயான்னு அடித்து பார்த்துருக்கீடா? அவள் மட்டும் செய்யவே மாட்டாள். இந்த தாத்தா பாட்டியே பண்ண மாட்டான்னா தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டி, அப்படி இருக்கிற பித்திருக்கள் போய் நம்மளை எங்கேயான விசிற போகிறாளா? செய்ய மாட்டார்கள். ஆனால் பெருமானுக்கு கோபம் வந்துடுது. இவர்களுக்குன்னு பிண்டப்பிரதானம் உதகப்பிரதானம் பண்ண வேணும்னு விதிச்சிருக்கேன், நீ பண்ணாமல் இருக்கியேன்னு கோபித்து கொள்ளுகிறார். அதனால் அந்த ஆபத்துக்கு நாம் ஆளாக வேண்டாம், நீங்கள் சொல்கிறபடிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜரத்கார் ஒத்துனுட்டார். சனாம்னி யா பவித்ரீமே திதித்சாச்சைவ பந்துபிகி பைக்ஷவத்தாம் அகம் கன்யாம் உபயம்ஸ்யே விதானதா. ஆனால் எனக்கு ரெண்டு விதி இருக்குது, அதன்படிக்கு பொண்ணு கிடச்சா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவெல்லாம் நிறையா விதி அவாவா வச்சுருக்காளோ இல்லையா? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாத்த விட ரசாயனம் ஒத்து போகணும்னு வச்சுருக்கா பாருங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறாளோ இல்லையோ, அதை நான் இப்போ தமிழில் சொல்லிட்டேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரசாயனம் ஒத்து போனால் தான் கல்யாணம் பண்ணிப்போம். அது ஒத்து போல அதனால் பண்ணிக்கலன்னா இது எந்த 10 பொருத்தத்தில் சொல்லியிருக்கோ தெரியல. இப்போ ஜாதக ரீதியாக இருக்கிறதா தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்? 2 விதியை அவர் போட்டார். ஒன்று, என் பேரே என் மனைவிக்கும் இருக்கணும். இவருக்கு ஜரத்காருன்னு பேரோ இல்லையோ, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணுக்கு என்னுடைய பேரே இருக்கணும். தானாக ஒருத்தர் என்னை தேடி வந்து கொடுக்கணும், நான் தேடிட்டு போக மாட்டேன். இந்தாரும் கன்னிகா பிரதானம் பண்ணுறேன்னு ஒருத்தர் கொடுக்கணும். இவருக்கு என்ன நம்பிக்கைனால், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணோர பேரில் பெண் பேர் இருக்க போகிறதா? இருக்காது, கிடைக்காதுன்னு நம்பிக்கை. ஏன்னா இந்த விதியின்படின்னு சொல்லிட்டா பித்திருக்களும் திருப்தி போட்டுவிடுவா. நாளை கல்யாணம் ஆகலைன்னாலும் சரி ஏதோ அவனும் தேடி பார்த்தா கிடைக்கலேன்னு விட்டுடுவாளோ இல்லையோ. அதனால ஒரு நிபந்தனையோடு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தார். 2வது நிபந்தனை, அப்படி ஒரு வேளை பேரோட கிடச்சிட்டாலும் தாங்களாக தேடி வரணும். நான் வெறும் பிக்ஷை எடுத்து வாழறவன் சன்னியாசி, கிட்டத்தட்ட சன்னியாசி, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்க யார் என்ன தேடின்னு வந்து பொண்ணு கொடுக்க போகிறா? கொடுக்க மாட்டான்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. ஆகவே இந்த 2ன்னு சொன்னார். பித்திருக்கள் ஏற்றுனுட்டார். இது ஒரு பக்கம். இவருக்கு யார் இப்போ பெண்ணு கொடுக்க போகிறா? வாசுகி பாம்பனுடைய தங்கைக்கு ஜரத்காருன்னு பேர் இருந்தது. அதனால் அவளைத்தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறா. இவா 2 பேருக்கும் தான் ஆஸ்திகன் பிறக்க போகிறார். சொல்கிறார், ததோ நிவேஷாய ததா ச விப்ரஹ சம்ஸ்ருத விரதா மஹீம் சச்சார தாரார்த்தி நச்ச தாரான் அவிந்தத ச கதாச்சித் வனங்கத்வா விப்ரஹ பித்ருவச்ச ஸ்மரன். ஆங்காங்கு மேலும் தன் தபஸை தொடர்ந்துட்டே அவர் போயின்னு இருக்கார். ஆனால் எங்கும் யாரும் பொண்ணு கொடுப்பதாக தெரியவில்லை. இப்படியாக இவர் காலம் கழிஞ்சின்னு. இப்போ இன்னொரு கதை சொல்கிறேன். அந்த கதையை அப்படியே ஞாபகம் வச்சுருந்து இதோட 2ஐயும் நாம் ஒட்டு போட்டுக்கணும். இப்போ நிறைய கதை அங்கங்கே தனித்தனியாக இருக்கும். அப்படி திறந்து கிடக்கிற முடிச்செல்லாம் நம்ம தான் சேர்த்து கொள்ள வேண்டும். மற்றொரு புறம் பகவான் திருப்பார்கடலை கடைந்த போது வாசுகி உதவினார்னு சொன்னேன் ஒல்லியும். ஏன்னா பாம்பாக மந்திரத்தை மத்தாக நாட்டினான், வாசுகியை நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான் என்று திருமங்கியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அந்த வாசுகிக்கு எப்பவும் தேவர்களுக்கு வேண்டியவர் இல்லையோ. அவர் பாம்பா இருந்து நானா இருக்கவே தானே தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்சது. எப்பவும் எனக்கு நன்மையே நடக்கட்டும்னு பிரம்மா முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதே சமயம் அந்த வாசுகிக்கோ அவ மொத்த சந்ததிக்கோ ஒரு பெரிய ஆபத்து வந்தது. இவ எல்லாருக்கும் தாயாருக்கு கத்ருன்னு பேர். கத்ருவனுடைய குமாரர்கள் பிள்ளைகள் தான் எல்லா பாம்புகளும். சர்ப்பங்கள் அத்தனையும் சேஷங்கள் அத்தனையுமே கத்ரு சுத்தாள். இந்த கத்ரு கஷ்யப பிரஜாபதியினுடைய தர்மபத்னி. கஷ்யபருக்கு பல மனைவிமார்கள். அதில் ஒருத்தி அதிதி, மற்றொருத்தி திதி, மற்றொருத்தி கத்ரு, மற்றொருத்தி வினதா. அடியன் தேவையான பேர்களை மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். கத்ரு, வினதா, அதிதி, திதி. இதில் திதியினுடைய குமாரர்கள் தான் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் முதலான அசுரர்கள். அதிதியினுடைய குமாரர்கள் தான் தேவர்கள் அத்தனை பேரும். தேவேந்திரனும் சரி, சூரிய பகவானும் சரி, ஏகாதச துவாதச ஆதித்யர்கள்னு சொல்கிறோம் இல்லையோ, அத்தனை பேரும் கஷ்யபருக்கும் அதிதிக்கும். அவ்வளவு ஏன், வாமனமூர்த்தியே கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர் தான். மூத்த பிள்ளை இந்திரன், கடைசி பிள்ளை வாமனன்.
அதனால தான் இந்திரனுக்கு தம்பியை உபேந்திரன்னு சொல்கிறது வழக்கம். அதீந்திரஹா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமோ இல்லையோ, வாமனஹா பிராம்சுஹு அமோகஹா சுச்சிஹி ஊர்ஜிதா உபேந்திரஹான்னு சொல்கிறோமோ இல்லையோ. அதீந்திரஹா உபேந்திரஹா, இந்திரனை காட்டிலும் பண்பாட்டில் சிறந்தவன். ஆனால் இந்திரனுக்கு பிறவியாலே தம்பி. இவா எல்லாருக்கும் கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்தவா. அதே போல் கஷ்யபருக்கும் வினதாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. வினதாவும் கூட இருக்கிற கத்ருவும் சிறந்த சக்களித்து சண்டை பிடிக்கிறவா. அதே மாதிரி அதித்திக்கும் திதிக்கும் சண்டை, கத்ருவுக்கும் வினதாவுக்கும் சண்டை. நமக்கு உடனே தோணும் பாரதம்னு ஆரம்பிச்சாலே சண்டை தான் போடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கத்ருவுக்கு குழந்தைகள்லாம் பிறக்கிறா, வினதாவுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கா. கத்ருவனுடைய குழந்தைகள் எல்லாம் பாம்புகள். வினதாவுக்கு அருணன் ஒரு குழந்தை, கருடன் ஒரு குழந்தை. பெரும் பக்ஷிராட்டுன்னு சொல்கிறோம், வினதாசுதன்னு சொல்லுவோம், சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லுவோம், பக்ஷிராட்டுன்னு சொல்கிறோம், ககேஸ்வரன்னு சொல்கிறோம். புள்ளரையன் கோயிலின் வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோன்னு பாசுரம் இல்லையோ. புல்னா பக்ஷி, சம்பிரதாயத்தில் பக்ஷிராஜன் பக்ஷிராஜன்னு சொல்கிறது வழக்கம். பல முக்கியமான திவ்யதேசங்களிலே கருடனுக்கே சிறப்பு. தாசசகா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்னு ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதிக்கிறார். பெருமானுக்கு தாசன், பெருமானுக்கு சகா, பெருமானுக்கு வாகனம், பெருமாளுக்கு ஆசனம். அந்த கருடனுடைய பிறப்பு இதை சொல்லச்சேவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போ ஆதிசேஷன் பிறப்பு, கத்ருவுக்கு ஆதிசேஷன் பிறந்தார்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி வினதாவுக்கு கருடன் பிறந்தார்னு பார்க்க போகிறோம். அப்படின்னால் அதுக்கு முன்னாடி பெருமாள் யாரை வாகனமாக வச்சுருந்தார்? அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த படுக்கையில் பெருமாள் படுத்திருந்தார்? ஓ, இவாளு நம்மாட்டம் பிறந்தவா தானா? நாங்கள் ஏதோ நித்திய சூரிகள் நினச்சிட்டு இருந்தோம். என்ன இப்போ ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனா ஒருத்தி வயிற்றில் பிறக்கலையா? நாராயணன் ராமனா இன்னொருத்தி வயிற்றில் பிறக்கலையா? அதை போல நித்திய சூரிகளும் பிறக்கிறார்கள். சரித்திரத்துக்காகவும் ஒரு சில சிறந்த செயல்களை பண்ணுறதுக்காகவும் பெருமான் ஆணையிட்டு அவள் கீழே போய் பிறக்கிறாளே தவிர அதுக்குன்னு முன்னாடி கருடன் கிடையாதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். இப்போ கிருஷ்ணன் இன்னைக்குன்னா முன்னாடி நாராயணன் கிடையாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நரசிம்ம பெருமாள்னா முன்னாடி விஷ்ணு கிடையாதுன்னு அர்த்தமா? எப்போதும் பெருமான் உண்டு. இப்போ சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அப்போ லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகலையான்னு கேட்பா. எப்போதும் கல்யாணம் ஆக தான் திருமார்பை விட்டு பிரியறதே கிடையாது. அதனால் இந்த சரித்திரத்தை இதை போல் நாம் மனசில் வாங்கிக்கணும். கருடன் பிறந்தார், அருணன் பிறந்தார். அருணன் தான் சூரியனுடைய தேருக்கு தேரோட்டி. அருணனை உட்காத்துறதுக்கு முன்னாடி சூரியனுடைய தேர்லேருந்து வர்ற ஒளியை பூமண்டலத்தால் தாங்கவே முடியலையாம். அவருடைய கிரணங்களுடைய தாக்குதல், அந்த வெப்பத்தை மறைக்கிறதுக்கு தான் அருணனை முன்னாடி உட்காந்து வச்சிருக்கா. இன்றைக்கும் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா அருணஸ்தம்பம் அருணஸ்தம்பம்னு கிட்டத்தட்ட 32 அடி உசரத்துக்கு ஸ்தம்பம். அதுக்கு மேலே அருணன் உட்காண்டிருப்பார். அவர் எங்கிருந்து வந்தவர் தெரியுமோ? படையெடுப்பு, அந்நியர்களுடைய படையெடுப்பு நடக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற சூரியன் கோவில், கோனாரக் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, அங்கே இருக்கிற சூரியன் கோவிலில் தான் அவர் இருந்தார். ஏன்னா சூரியன் தேருக்கு தானே அவர் தேரோட்டி. அங்கு தான் இருந்தார், சாரதியாக இருந்திருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் படையெடுப்பும் போது நிறைய இடித்து நொறுக்கப்பட்டது. எத்தனை இடம் பாரத தேசத்திலே, சிமாச்சலத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமே கொள்ளையடிக்கப்பட்டது மிச்சமில்லை, இனிமே இடிக்கப்பட்டது மிச்சமில்லை. அவ்வளவும் கொடுத்துருக்கோம், இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் பரமபக்தர்களும் இல்லையோ. அதனால் ஏதோ பெருமான் நல்லது தான் எப்பவும் செய்வார். தர்மத்துக்கு தலைக்குனி வந்ததுன்னா கண்டிப்பாக ரட்சிப்பார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்னு கண்ணனே சாதிக்கிறாரோ இல்லையோ. அதனால் அருணஸ்தம்பத்தை கோனாரக்கிலேருந்து கொண்டு வந்து புரி ஜெகநாதத்தில் வச்சுட்டா. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ அந்த அருணன் தான் சூரியனுக்கு தேரோட்டி. அருணன் ஒரு பக்கம், வினதாசுதன் கருடன் ஒரு பக்கம், எல்லா பாம்புகள் ஒரு பக்கம், கத்ருவுக்கு குமாரர்கள். இவா 2 பேருக்கும் சக்களத்தி சண்டை. எப்படியாவது ஒருத்தி மற்றொருத்தியை தனக்கு அடிமையாக்கணும்னு ஆசைப்படுறா. அதில் கத்ரு ரொம்ப சாமர்த்தியம். வினதா நல்லவள், கத்ரு நல்லவதான், ஆனால் இன்னும் சாமர்த்தியக்காரி. அதனால் 2 பேரும் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறச்சே உச்சஸ்ரவஸ்ன்னு ஒரு குதிரை, அது தேவர்களுடைய குதிரை, வெண்புறவி. அந்த புறவி எங்கிருந்து பிறந்தது? திருப்பார்கடலை பெருமான் கடையும் போது தான் அது பிறந்தது. அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர் பபூவ. கூரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். குதிரை பிறக்கிறது, அப்சரஸ் பிறக்கிறா, பாரிஜாத மரம் பிறக்கிறது, அமுதம் பிறக்கிறது, மகாலட்சுமியை பிறக்கிறா. இது எல்லாமே பார்க்கடல் கிடைச்ச. தன்வந்திரி அமுத குடத்தோடு வந்தார், ஓஷதிகள்லாம் பிறந்தன, சிறந்த யானைகளாலே பன்னீர் சொரியப்பட்டு மகாலட்சுமியே பிறந்தாள்.
இத்தனை பேரும் பார்க்கடல் கிடைச்சதுன்னு தோன்றினார்கள். அதில் அஸ்வம் குதிரை, உச்சஸ்ரவசுங்கிற குதிரை. அந்த குதிரை தேவர்களுக்கு குதிரை, வெளுத்த குதிரை. இப்போ இந்த 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே வேணும்னு வம்புக்கு இழுப்பதற்காக கத்ரு கேட்குறா, இந்த குதிரை கருப்பாக தானே இருக்குது, அது வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது அந்த குதிரை. ஆனால் பார்க்குற விஷயம் இல்லையே, நான் நன்னத்தானே பார்க்குறேன். வினதா சொல்கிறா இந்த குதிரை வெளுப்பாக தான் இருக்குது. கிடையாது, நாளை கார்த்தால வேணால் திரும்ப வந்து போட்டி வச்சுப்போம். அந்த குதிரையினுடைய ஒரு வால் மட்டும் கருப்பாக தான் இருக்குது அப்படின்னு இவ சொன்னான். கிடையாதுன்னு அவ மறுத்தா. 2 பேரும் பந்தயம் வச்சு பேசினுட்டாப்போ, ஒருவேளை வால் கருப்பாக இருந்தால் வினதையே நீ எனக்கு அடிமையாக வேண்டும், ஒருவேளை மொத்தமே வெளுப்பாக இருந்துடுத்துனால் நான்கிற கத்ரு உனக்கு அடிமையாயிடுவேன் என்று பேசிக்கொண்டார்கள். ராத்திரி பொழுது போகிறது. கத்ரு உடனே தன்னுடைய குழந்தைகளெல்லாம் கூப்பிடுறா, நீங்கள் ஒன்று செய்யணும், நீங்கள்லாம் கருப்பு கருப்பு பாம்பு தானே, நீங்கள் போய் மொத்தம் அந்த குதிரையோட உடம்புல சுற்றினுடுங்க. நாங்கள் இங்கேயே நாங்கள் பார்க்கச்சே அப்போ குதிரை கருப்பாக தானே இருக்கும், அதனால் அப்படி பண்ணுங்கன்னா ஒத்துரு இந்த பழிச்செயலுக்கு உடன்பட மாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த குழந்தைகள்லாம் நல்ல குழந்தைகள், அம்மாவே பண்ணுன்னு சொன்னால் கூட அவள் பண்ண மாட்டேன்னு விட்டா. அதில் அவளுக்கு கோபம் வந்துடுத்து. இந்த மொத்த சர்ப்பங்களும் நான் சொன்னதை எதிர்க்கிறீளா, பெற்ற தாயின்னு கூட பார்க்காம எதிர்த்து நிலையோ, நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மன்னவன் பண்ணக்கூடிய யாகத்தில் விழுந்து மடிந்து போவீர்கள் என்னை பெற்றவளே சபித்தாள். அதனால தான் சர்ப்பங்கள் அத்தனை பேருக்கும் சாபம் வந்துடுத்து. அந்த சாபத்தின் வசமாக தான் ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணச்சே மொத்த சர்ப்பங்களும் வந்து விழப்போகிறது. இது ஒரு பக்கம். இந்த சாபத்தை ஞாபகம் வச்சுங்கோ, தேவஸ்திரீகளே சேர்ந்து சபிச்சது தான். ஆக ஒரு பக்கத்தில் சாபம் வாங்கிட்டு இருக்கா. அதில் ஒரே ஒரு பாம்பு கார்கோடகன்னு பேர். அவன் மட்டும் தாயார் சொல்கிறத நாம் ஒரு நாளும் தட்டி விடுறது கூடாது அப்படின்னு, தாயே நீ சொன்னபடிக்கு நான் நடக்கிறேன் அப்படின்னு மறுநாள் பொழுது விடியறதுக்குள்ளே போய் உச்சஸ்ரவஸ் குதிரையனுடைய வாலை நன்னா சுற்றினுட்டான். அப்போ குதிரை வால் இப்போ கருப்பாக போச்சு. கீழேந்து 2 பேரும் பார்க்குறா. அப்போ கத்ரு சொல்கிறா, வினதா பார், நான் நேற்றுக்கு சொன்னேன்னு இல்லையா கருப்பாக இருக்குன்னுட்டு, இப்போ கருப்பாக தான் இருக்குது பாருண்ணா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சரியில்லை, சரி நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு வினதா கத்ருவுக்கு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டாள். அவள் எங்கெங்கே போகிறாளோ கூட்டின்னு போகிறா, என்னென்ன தொண்டு புரியணுமோ பண்ண வைக்கிறா. இப்படி நாள் ஓடின்னு இருக்கு. அதே சமயம் வினதாவனுடைய மகன் கருடன். கருடனுக்கு பயம், என்ன நம்ம தாயார் போய் இப்படி அடிமையாக இருக்காளே, நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே, இத்தனை சக்தி நமக்கு இருந்தும் தாயாரை ரட்சிக்க முடியாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்னு தவிச்சுன்னு இருக்கார். அப்போ அவர் யோசிக்கிறார், பேசாமல் இந்த பிள்ளைகள் நாகர்களிடத்திலேயே பேசினா என்ன. ஒரு நாள் அந்த நாகர்களை பார்க்கறச்சே அவள் முகம் அப்படியே வெளிரி போயிருந்தது, கருப்பு பாம்புகள். ஆனால் முகம் வெளிரி போய் பயமாக பேயரஞ்சாப்பல் இருந்தது. இவர் போய் கேட்குறார், என்ன உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குப்போ, எங்களுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம் நமக்கு தெரியுமே, சாப்பம் வாங்கியிருக்காளோ ஒரு போட பொருள்னுட்டு எங்களுக்கு ஒரு வருத்தம், அதனால தான் இப்படி இருக்கும். இவர் சரி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்போம், உங்கள் வருத்தத்தை எப்போவானு போக்கி கொடுத்தால் எங்கள் தாயாருடைய அடிமையை நீங்கள் வெட்டி விடுவீளா அப்படின்னு பாம்புகள்கிட்ட கேட்குறார். அது தாயார் அடிமையாக இருக்கிறது எங்கள் அம்மாவுக்குன்னா, ஏற்கனவே எங்கள் அம்மாவால் தான் எங்களுக்கு வருத்தமே. அப்படி இருக்கிறச்சு அவள் எங்கே நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் இப்போ ஏற்றுக்கு போகிறா. இருந்தாலும் என்னான்னு கேட்க, அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தீரானால் அப்போ நாங்கள்லாம் விட்டுடுறோம், எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இவ எது கேட்குறாப்போ, அந்த அமிர்தம் இவர்களுக்கு கிடைச்சதுன்னா சாகாவரம்பத்துள்ள மூல்யம், நீ பேடுவே விழுந்துருவேன், அமிர்தத்தை குடிச்சிட்டா ஜனமேஜன் சர்ப்பயாகத்தில் இவ போக வேண்டாமே, அந்த எண்ணத்தோட அவ பிரார்த்திக்க. சரி கண்டிப்பாக உங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு தரேன் என் அவர்களிடத்தில் சூளுரைத்தார். வினதையினிடத்தே போனார், விழுந்து வணங்கினார். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய ததே பவது மங்களம். அமிர்தத்தை தேடி போகுங்கருடனே உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. இப்படி சொன்ன ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம்.